நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்திருக்கும் பந்தலூர் பகுதியில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் பெய்த மழையில் அங்குள்ள தேவாலா அரசு மேல்நிலைப்பள்ளியின் மேற்கூரை மொத்தமாக பறந்து அருகில் இருக்கும் வீட்டில் விழுந்து அந்த வீட்டின் கூரையையும் சேதப்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள், இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பகல் நேரத்தில் பள்ளி குழந்தைகள் இருக்கும் நேரத்தில் இதுபோன்று நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணவே பயமாக இருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை கட்டியதை விட இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்களே அதிகமாக இருக்கிறது. திமுக அமைச்சர்களோ இத்தனை பள்ளி கட்டிடங்கள் கட்டினோம் என்று ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு பள்ளியின் மேற்கூரையை கூட இந்த 4 ஆண்டுகளில் சரி செய்யவில்லை என்பதுதான் திமுக ஆட்சியின் உண்மையான அவலநிலையாக இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஏற்கனவே பலமுறை கேட்டதையே மீண்டும் கேட்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஊர்களில் இதுவரை புதிய பள்ளிகளை கட்டியிருக்கிறீர்கள்? 4 ஆண்டுகளாக திமுக அரசு வெற்றி விளம்பரங்களுக்கு செய்யும் செலவை இத்தனை பள்ளி கட்டிடங்கள் கட்டினோம் என்று முழு விபரங்களோடு விளம்பரம் செய்யலாமே என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.